ஆல் வெல்கம் டு வீடிஸ் நெஸ்ட். யூஸ்வலாக இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ ரோடு எல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பஸ் எல்லாமே வந்து ரூட் மாற்றி விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் யாராலையுமே உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம், எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அவங்க ரெட்டிச்சாவடியிலேருந்து கிருமாம்பாக்கம் வந்து அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ தேர் தான் அதிகம் வரும். தேர் அலகு குத்திட்டு வருவாங்க, வேல் பெரிய பெரிய வேலை தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 10-15 இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர், பஸ்ஸு, மினி வேனு, குட்டி யானை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இழுத்துட்டு வருவாங்க. நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஜேசிபியில் தொங்கிட்டு வருவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குழந்தை முருகர் அவ்வளோ சூப்பராக இருந்தார். புல்லட்டில் இருந்த முருகர் செம சூப்பராக இருக்கார். அவங்க எல்லாம் கிரிக்கெட் டீம் போல் இருக்குது. வின் பண்ணியிருக்கிறதுனால இந்த வேண்டுதலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அவங்களுடைய பக்தியை வந்து ஒரு விதத்தில் காட்டுவாங்க. சில பேர் அமைதியாக காட்டுவாங்க, சில பேர் இந்த மாதிரி காட்டுவாங்க. முருகர் இதெல்லாம் கேட்கல, பட் அவங்களுடைய பக்தியோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படிடா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க தொங்கிக்கிட்டு அப்படின்னு நாங்கள் பல நாள் யோசிச்சிருக்கோம். சில பேர்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைமில் எங்களுக்கு எதுவும் தெரியாது, முருகர் எங்களுக்கு வழி நடத்துவார் அப்படி சொல்கிறாங்க. ஈவினிங் ஆனதும் எல்லோரும் கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இதில் அந்த பூ, எலுமிச்சப்பழம் விடுறவங்களுக்கு லக்கு, நினச்சது நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிக்கிட்டோன்னா துணிவு, அமைதி, நம்பிக்கை இது 3மே கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை தைரியமாக எதிர்கொள்ளணும். கடவுள் நமக்கு எப்பயுமே துணை இருப்பார். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.